Hello friends, இப்போ நம்ம பார்க்க போறது business application of maximum minimum ஓட illustration number 4. இந்த illustrationக்கும் இதுக்கு முன்னாடி உள்ள third sumக்கும் உள்ள difference என்னன்னா அதுல அதுக்கும் இதுக்கும் உள்ள method வந்து same method தான் அப்ளை பண்ண போறோம். பட் இதுக்கும் அதுல உள்ள ஒரே ஒரு சின்ன வித்தியாசம், அதுல ஒரே ஒரு critical points கிடைச்சிச்சு. third illustration பார்த்திருந்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா புரியும். அதுல வந்துட்டு 25,25 னு ஒரு critical point மட்டும் தான் நமக்கு கிடைக்கும். பட் இந்த சம்ல வந்துட்டு நிறைய critical points கிடைக்கும். அதனால தான் இந்த சம் கொஞ்சம் பார்க்கிறதுக்கு கொஞ்சம் லென்த்தியா இருக்கும், பட் புரிஞ்சிக்கிட்டா ஈஸி. So in the sum எப்படின்னு இப்ப பார்க்கலாம். Find the critical points for the function f x, y x square. அதுக்கு நம்ம அந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ள ஈக்குவேஷன் x square y minus 2y xy square plus 3xy plus 4. Examine the presence of local maxima and minima among the critical points. இந்த சம்லயே சொல்லிட்டாங்க critical points. So இங்க நிறைய critical points கிடைக்க போகுது. அந்த critical pointsல எங்கெங்க நம்மளுக்கு maxima minima கிடைக்குது அப்படிங்கறத நம்ம எக்ஸாமின் பண்ண போறோம் இந்த சம்ல. இந்த சம்ல ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மெத்தட் வந்து சேம். நம்ம optimization function for multiple independent variables குள்ள அதே மெத்தட் தான். ஸோ இந்த 3 ஸ்டெப்ஸ் அப்ளை பண்றோம். அந்த 3 ஸ்டெப் மெத்தட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் இந்த சம்ல, ஃபர்ஸ்ட் நம்ம பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும். நம்மளுக்கு கொடுத்துருக்க ஈக்குவேஷனை பார்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை பொறுத்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஒய் வில் பி கான்ஸ்டன்ட், ஒய் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஒய்யை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஒய் வந்து கான்ஸ்டன்ட். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் வந்து டிஃபரன்ஷியேட் ஆகும்போது 2x பவர் 1 ஆகிடும். அடுத்ததில் வந்து 2y ஸ்கொயரும் கான்ஸ்டன்ட், எக்ஸ் மட்டும் டிஃபரன்ஷியேட் ஆகிடுச்சு 1. அது 3xyல வந்துட்டு 3 and y வந்து கான்ஸ்டன்ட், x இருக்கிறதுனால x வந்து டிஃபரன்ஷியேட் ஆயிட்டு 1. அண்ட் ஃபோர்த்தில் வந்து ஒன்லி கான்ஸ்டன்ட் இருக்கு. ஸோ அந்த +4ங்கிறது இங்கே 0வா மாறிடும். இந்த ஈக்குவேஷனை இப்போ சிம்பிளிஃபை பண்ணி எழுதும்போது fx is equal to 2xy minus 2y square plus 3y ஆயிடுது. இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறோம். அடுத்தது இந்த சேம் ஈக்குவேஷனை ஒய்யை பொறுத்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், ஒய் வந்து 1 மாறிடும். அடுத்ததில் வந்து 2x வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், ஒய் ஸ்கொயர் வந்து 2y பவர் 1 ஆகிடும். அடுத்ததில் வந்து 3x கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், ஒய் வந்து 1 ஆகிடுது, டிஃபரன்ஷியேட் ஆகிடுது. ஸோ ஃபோர்த் வந்து 0. ஸோ கான்ஸ்டன்ட் 0 ஆயிடுது. அதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதுகிற இந்த ஈக்குவேஷனை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்தாச்சு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் படி நம்ம 2 ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணி கொண்டு வந்துட்டோம். இந்த டெரைவ் பண்ண இந்த 2 ஈக்குவேஷனையும் நம்ம கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக ஈக்குவேட் டு 0 ஓட ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபைண்ட் அவுட் த கிரிட்டிக்கல் பாயிண்ட் வி ஹாவ் டு புட் த ஃபர்ஸ்ட் ஆர்டர் பார்ஷியல் டெரிவேட்டிவ் ஈக்குவல் டு 0க்கு ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஸோ இதை எப்படி ஈக்குவேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். In the fx is equal to the first equation 2x plus minus 2y square plus 3y அதை வந்து equal to 0 போடுறோம். இங்கே ஈக்குவேஷனில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா எல்லாத்துலேயுமே y இருக்கு. எல்லா இதுலேயுமே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் செகண்ட் அண்ட் தேர்ட் 3லேயுமே y இருக்குது. ஸோ அந்த ஒய்யை வந்து நம்ம காமனாக வெளியில் எடுத்துட்டா இந்த y வந்து இங்கே வெளியில் போயிடுச்சு. ஸோ 2x மட்டும் பெண்டிங் இருக்கும். இங்கே y ஸ்கொயரில் ஒரு y வெளில போயிடுச்சு. ஸோ minus 2y இருக்கும். அடுத்தது இந்த y வந்து வெளில போயிடுச்சு, +3 ஆகிடுது. ஸோ ஈக்குவல் டு 0. ஸோ இது 2 ஈக்குவேஷனாக நம்ம மாற்றிக்கிறோம். ஸோ ஒய்யை காமனாக வெளில எடுத்தாச்சு. ஸோ இது ரெண்டையுமே தனித்தனியாக ஈக்குவேட் பண்ணுறோம் 0க்கு. ஸோ y is equal to 0, 2x minus 2y plus 3 is equal to 0 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈக்குவேட் பண்ணுறோம். ஸோ y is equal to 0. ஸோ y is equal to 0ங்கிறது ஒன் ஆஃப் த கிரிட்டிக்கல் பாயிண்ட் நம்மளுக்கு இந்த இடத்துல கிடைக்குது. ஏன்னா நம்ம y is equal to 0ன்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது இதை வந்து தேர்ட் ஈக்குவேஷனாக இதை நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். 2x minus 2y plus 3 இதுக்கு முன்னாடி உள்ள சம்மில் பார்த்தோம்னா 2 ஈக்குவேஷன் 3 and 4னு ஒரு ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணி அந்த 3 and 4 சால்வ் பண்ணி நம்ம கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிச்சோம். ஸோ அதுக்காக தேர்ட் ஈக்குவேஷனாக இந்த ஈக்குவேஷனை நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். அடுத்தது f of y is equal to x square minus 4xy plus 3x. இங்கே fx வந்து equate to 0 பண்ணுறோம். அடுத்தது fy வந்து equate to 0 பண்ணுறோம். equate to 0 பண்ணும்போது இதில் எல்லாத்துலேயுமே நீங்கள் கவனிச்சிங்கன்னா x இருக்கும். ஸோ x இருக்கா, ஸோ xஐ வந்து நம்ம வெளியில் எடுத்துறோம்.
அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிறத x minus 4y plus 3 is equal to 0 எழுதிரும். ஸோ இந்த ஸ்கொயர்லேருந்து ஒரு x வெளில போயிடுச்சு, இங்கே இந்த x வெளில போயிட்டு 4y மட்டும் இருக்குது, இந்த x வெளில போயிடுச்சு ப்ளஸ் 3 மட்டும் இருக்குது. ஸோ இது ரெண்டையும் தனித்தனியாக ஈக்குவேட் பண்ணுறோம். ஸோ x is equal to 0, x minus 4y plus 3 is equal to 0. ஸோ அதை வந்து x minus 4y is equal to minus 3, இந்த ப்ளஸ் 3 இந்த பக்கம் போனால் minus 3 ஆகிடுது. இது 4th equation. அதுக்கப்புறம் இந்த ரெண்டு ஈக்குவேஷன் 3 and 4th ஈக்குவேஷனை நம்ம வந்துட்டு எடுத்து எழுதிட்டு இதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா சால்வ் பண்ணலாமான்னு நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறோம். சால்வ் பண்ணுற மாதிரி இங்கே இல்லை. ஸோ நம்ம வந்து எதுவுமே ஈக்குவலாக எதுவும் இல்லை, நம்மளுக்கு ஒரே மாதிரி இருந்தால் இங்கே மைனஸ் மட்டும் பண்ணிவிட்டு நம்ம பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இங்கே வந்து 2x இருக்குது, இங்கே வெறும் x தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல 2x கொண்டு வர பார்க்கணும். இங்கே 2y இருக்குது, இங்கே 4y இருக்குது. அப்போ இல்லை இதை வந்து 4yயாக மாற்ற பார்க்கணும். ஸோ நம்ம அதனால என்ன பண்ணிட்டோம்னா தேர்ட் ஈக்குவேஷன் ஒரு ஃபோர்த் ஈக்குவேஷன் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனோட நம்ம வந்து 2y இன்டூ பண்ணோன்னா நம்மளுக்கு ஒரே மாதிரியான டெரிவேட்டிவ் கிடைக்கும். அதுலேருந்து நம்ம ஈஸியாக இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணலாம். ஸோ அதுக்காக என்ன பண்ணிடுறோம், மல்டிப்ளை by 2 in equation 4 ஓட நீங்க வந்து 2 இன்டூ பண்ணீங்கன்னா equation 4 ஓட நீங்க 2 இன்டூ பண்ணீங்கன்னா நமக்கு இங்க 2x ஆ மாறும். அப்ப 2x ஆ மாறும்போது நம்ம ஈஸியா சால்வ் பண்ணலாம். சோ அந்த இடத்துல இப்போ என்ன பண்றோம், x minus 4y minus 3 அப்படினு இருக்கத into 2 ஆல பண்ணும்போது 2x minus 2 into 4 minus 8y minus 3 வந்து minus 6. ஸோ இந்த ஈக்குவேஷன் கிடைக்குது. ஃபோர்த் ஈக்குவேஷன் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி கன்வெர்ட் ஆகிடுச்சு. இப்போ 3 and 4 நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக சால்வ் பண்ணலாம். எப்படின்னா 3 minus 4 தேர்ட் ஈக்குவேஷன் மைனஸ் ஃபோர்த் ஈக்குவேஷன். தேர்ட் ஈக்குவேஷன் அப்படியே தான் இருக்குது. ஃபோர்த் ஈக்குவேஷனோட மட்டும் நம்ம 2ஓட இன்டூ பண்ணியிருக்கோம். ஸோ 2x minus 2y minus 3 is equal to minus 3. So 2x minus 8y is equal to minus 6. So இந்த இடத்துல என்ன பண்ணுறோம்னா 3 minus 4. அப்போ இங்கே மைனஸ் பண்ணும்போது எல்லா சிம்பிளும் வந்து அப்படியே ஆப்போசிட்டாக மாறும். இங்கே ப்ளஸ் சிம்பிள் மைனஸ் சிம்பிள், இங்கே மைனஸ் சிம்பிள் ப்ளஸ் சிம்பிள், இங்கே மைனஸ் சிம்பிள் ப்ளஸ் சிம்பிள் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இப்போ என்ன ஆகிடும், இதை நம்ம 2xும் 2x இங்கே ப்ளஸ் 2x இருக்குது, இங்கே மைனஸ் 2x இருக்குது, கேன்சல்டு. இது ரெண்டையும் நீங்கள் ப்ளஸ் 8 minus 2, ஸோ மைனஸ் 6y. இங்கே வந்து plus 6 minus 3, so plus 6 minus 3 is equal to 3. So y is equal to 3, 6y is equal to 3, so y is equal to 3 by 6. அதை சால்வ் பண்ணோம்னா y is equal to 1 by 2. ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணி கொண்டு போகும்போது நம்மளுக்கு y வேல்யூ கிடச்சிருச்சு. y வேல்யூ எப்படி கிடச்சிச்சு, தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணும்போது y வேல்யூ கிடச்சிருச்சு. இப்போ இந்த y வேல்யூவை அந்த தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஈக்குவேஷன் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் போய் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்ம x வேல்யூ கண்டுபிடிச்சி ஒரு ஒன் செட் ஆஃப் கிரிட்டிக்கல் பாயிண்ட் நம்ம எடுக்கலாம். ஆல்ரெடி ஒன் செட் ஆஃப் கிரிட்டிக்கல் பாயிண்ட் நம்ம எடுத்திருக்கோம். ஏன்னா நம்ம டைரெக்டாக ஈக்குவேட் பண்ணும்போது 0,0 எப்படின்னா x வந்து டைரெக்டாக ஈக்குவேட் பண்ணணும் ஈக்குவல் டு 0ன்னு, y டைரெக்டாக ஈக்குவேட் பண்ணும்போது ஈக்குவல் டு 0. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா y is equal to 0ன்னு டைரெக்டாக ஈக்குவேட் ஆச்சு, x is equal to 0ன்னு டைரெக்டாக ஈக்குவேட் ஆச்சு. ஸோ அந்த ரெண்டுலேருந்து நம்மளுக்கு ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் கிடைக்குது. இங்கே கிடைச்ச கிரிட்டிக்கல் பாயிண்ட் 0,0, இது ஒன் செட் ஆஃப் கிரிட்டிக்கல் பாயிண்ட். இப்போது அடுத்த செட் ஆஃப் கிரிட்டிக்கல் பாயிண்ட்டுக்காக தான் நம்ம y வந்து 1/2ன்னு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது அதுலேருந்து x நம்ம டெரைவ் பண்ண போகிறோம். y is equal to 1/2. அதை கொண்டு வந்து ஈக்குவேஷன் 3ல் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்மளுக்கு அடுத்தது அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி கொண்டு வரணும். 2x minus 2y is equal to minus 3. ஸோ 2x minus 2 into 1/2 is equal to minus 3. ஸோ அதை நீங்கள் சால்வ் பண்ணும்போது minus 2/2 is equal to minus 1. ஸோ x is equal to minus 1 நம்ம கிடைச்சிரும். ஸோ y வந்து 1/2 இருக்கும்போது y வந்து 1/2 இருக்கும்போது x is equal to minus 1. ஸோ இது செகண்ட் செட் ஆஃப் கிரிட்டிக்கல் பாயிண்ட். எப்படின்னா minus 1,1/2 இது ஒன் செட். இது இப்போ செகண்ட் செட் ஆஃப் கிரிட்டிக்கல் பாயிண்ட் கிடச்சிருச்சு. இப்போது நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு ஈக்குவேஷனில் 0,0ன்னு சொல்லி நம்ம x is equal to 0, y is equal to 0ன்னு சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம அதை என்ன பண்ணலாம்னா அந்த ஈக்குவேஷன் 3 and 4ல் வந்துட்டு y 0வா இருக்கும்போது x என்ன கிடைக்குது, x 0வா இருக்கும்போது y என்ன கிடைக்குதுன்னு சொல்லி இன்னும் ரெண்டு செட் ஆஃப் கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் நம்ம எடுக்கலாம். எப்படின்னா இப்போ y is equal to 0 அப்படின்னு சொல்லி நம்ம டைரெக்டாக ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட் அங்கே வந்து நம்மளுக்கு ரெண்டு ஈக்குவேஷன் கிடச்சிச்சுல, y is equal to 0 and another equation வந்து நம்மளுக்கு நம்ம ஒரு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி கொண்டு வரோம். ஓகேவா? ஸோ நம்ம அந்தபடி இப்போ y is equal to 0வா இருக்கும்போது y is equal to 0வா இருக்கும்போது y is equal to 0வா இருக்கும்போது நம்மளுக்கு ஃபோர்த் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி ஒரு x வேல்யூ கண்டுபிடிக்கலாம். அதை இப்போ பார்க்கலாம். இப்போ y 0வா இருக்கும்போது x minus 4y
x minus 4y is equal to minus 3. So x minus 0. So 4yங்கிற இடத்துல 0 substitute பண்ணிங்கன்னா x minus 0 is equal to minus 3. So x is equal to minus 3. So இந்த இடத்துல நம்மளுக்கு third set of critical point கிடைச்சிருக்கு. y 0 இருக்கும்போது நம்மளுக்கு x minus 3. So minus 3, 0ங்கிறது நம்மளோட third critical point. அடுத்தது இப்போ y 0 வச்சு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது x 0 வச்சு அந்த இடத்துல x 0 இருக்கும்போது நம்மளுக்கு y வந்து என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ அதில் ஒரு செட் ஆஃப் கிரிட்டிக்கல் பாயிண்ட் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ x is equal to 0 அப்படிங்கிறத equation 3 or 4 எதில் வேணாலும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், உங்களுக்கு சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது y is equal to 3/2 கிடைக்கும். ஸோ y is equal to 3/2. ஸோ 0, 3/2. ஸோ ஃபோர்த் செட் ஆஃப் கிரிட்டிக்கல் பாயிண்ட் கிடைச்சிருச்சு. ஸோ x 0 இருக்கும்போது y 3/2. ஸோ இப்போ நம்ம 4 sets of critical point எடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் 0, 0 x and y வந்து 0, 0ன்னு டைரக்டா ஈக்குவேட் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சோம். அடுத்தது -1, 1/2ன்னு ஒரு ஈக்குவேஷன் நம்ம 3 and 4 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி கண்டுபிடிச்சோம். அடுத்தது y வந்து 0 இருக்கும்போது x minus 3 அப்படின்னு சொல்லி ஒரு செட் ஆஃப் கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிச்சோம். அடுத்தது x 0 இருக்கும்போது y 3/2 அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்த் செட் ஆஃப் கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ 4 செட் ஆஃப் கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு அதை வந்து நம்ம எப்படி சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம அடுத்தது கண்டுபிடிக்க போகிறோம்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் இப்போ செகண்ட் ஆர்டர் பார்ஷியல் டெரிவேட்டிவ் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ தான் நம்ம a, b and cன்னு சொல்லிட்டு அசம்ஷன் கொடுக்க முடியும். ஸோ செகண்ட் ஆர்டர் பார்ஷியல் டெரிவேட்டிவ் ப்ரீவியஸ் சம் மாதிரி தான் ஈக்குவேஷன் 1 and 2 எடுத்துட்டு அதை திரும்ப நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா நம்மளுக்கு a, b and c கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் fx இருக்குல்ல, fx ஈக்குவேஷனை வித் ரெஸ்பெக்ட் டு அகெயின் we are differentiating with respect to x அப்படின்னு பண்ணும்போது fxx கிடைக்கும். ஸோ அந்த fxx கிடைக்கும்போது இதை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x. So 2 into x வந்து 1 மாறிடும். y minus இங்க வந்து x சம்பந்தமா எதுவுமே இல்லை. So 0. இங்க x ரிலேட்டடா எதுவுமே இல்லை. So constant எல்லாமே constant 0. So நம்ம fxx வந்து 2y அப்படின்னு கிடைச்சிருச்சு. So second order partial derivative with respect to x is equal to 2y. அதை நம்ம என்ன நேம் பண்ணணும், ஏன்னு நேம் பண்ணணும். ஓகேவா? இது கூட நான் ஒரு தனியாக ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். இந்த 3 ஸ்டெப்ஸ் மட்டும் அதை போய் பாருங்க, உங்களுக்கு புரியும். அடுத்தது ஈக்குவேஷன் நம்பர் 2 அந்தது வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்யை பொறுத்து நம்ம எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஈக்குவேஷன் ஒய்யை வந்து செகண்ட் ஈக்குவேஷனை வந்து ஒய்யை வச்சு திரும்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு சி கிடைக்கும்னு நம்ம பார்த்துருக்கோம். அதான் நம்மளோட ஸ்டெப் 3. அந்த ஸ்டெப் 3யை வந்து திரும்ப நம்ம அப்ளை பண்ணுறோம். fyy இஸ் ஈக்குவல் டு இந்த எக்ஸ் ரிலேட்டடாக உள்ளது ஃபர்ஸ்ட்டில் எல்லாமே 0. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்லி எக்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ 0. அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குல்ல, ஸோ இந்த எக்ஸ் ஸ்கொயர் வந்து 0 மாறிடும். 4x இன்ட்டு ஒயில் வந்து4x மட்டும் இருக்கும், y வந்து 1 மாறிடும். இங்கே 3x தான் இருக்குது, ஒய் ரிலேட்டடாக எதுவுமே இல்லை. ஸோ 0. ஸோ அதை வச்சு நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன் கிடச்சிருச்சா. ஸோ fyy இஸ் ஈக்குவல் டு -4x. இதை வந்து சின்னு நேம் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இப்போ ஏ கிடச்சிருச்சு, சி கிடச்சிருச்சு. அடுத்து பி கண்டுபிடிக்கணும். பி கண்டுபிடிக்கிறது எப்படி, நம்ம வந்து பி வந்து எப்படி பண்ணுவோம் அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட் ஈக்குவேஷன் 1. அதாவது எஃப் பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண ஈக்குவேஷன் 1 இருக்குல்ல, எஃப் பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண ஈக்குவேஷன் 1 ஒய்யை வச்சு நம்ம இன்னொரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னா நம்மளுக்கு fxy கிடைச்சிரும். fxy கிடைச்சிரும். ஸோ fx is equal to 2xy அப்படிங்கிற இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை, திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுங்கிறது fx with respect to x வச்சு நம்ம பண்ண ஈக்குவேஷன். ஸோ அதை வந்து இன்னொரு வாட்டி ஒய்யை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். அப்போ நம்ம fxy கிடைச்சிரும். fxy கிடைச்சா அதை பின்னு நம்ம நேமிங் பண்ணுவோம். ஸோ fxங்கிற அந்த ஈக்குவேஷனை நம்ம வந்து 2xy minus 2y² plus 3y அதை நம்ம ஒய்யை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ ஒய் மட்டும் டிஃப்ரென்ஷியேட் ஆகும். 2x into 1. அடுத்தது இங்கே வந்து ஏற்கனவே 2 இருக்குது, இந்த 2 ஃப்ரண்ட்டில் வந்துடும். 2 into 2 4. இங்கே வந்து n-1, ஸோ 1 ஆகிடும். ஸோ 4y⁴1 ப்ளஸ் இங்கே 3 into 1. 3 into 1 வந்து y வந்து 1 மாறிடும். ஸோ 3 y மட்டும் இருக்கிறதுனால 1 மாறிடும். ஸோ 3 into 1. ஸோ பி இதை வந்து நம்ம பின்னு நேமிங் பண்ணுறோம். 2x minus 4y plus 3 அப்படின்னு சொல்லிட்டு நேமிங் பண்ணுறோம். இப்போ நம்மளுக்கு a, b and c நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஓகே, a, b and c கிடச்சிருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா a is equal to 2y, c is equal to -4x, b is equal to 2x minus 4y plus 3. ஓகேவா? இதில் நம்ம ஒவ்வொரு கிரிட்டிக்கல் பாயிண்ட்டாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். கிரிட்டிக்கல் பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து
அது சேடல் பாயிண்ட்டா மேக்ஸிமாவா மினிமாவான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஏசி அண்ட் பியில் வந்துட்டு நம்மளோட கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸை அப்ளை பண்ணுறோம். நம்மளுக்கு 4 செட்ஸ் ஆஃப் கிரிட்டிக்கல் பாயிண்ட் இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் செட் வந்து 0,0 0,0 அப்ளை பண்ணும்போது a is equal to 2y. ஸோ 2 into 0 0 ஆகிடும். அடுத்து c is equal to -4x. ஸோ இங்கே வந்து 0 அப்ளை பண்ணும்போது 0 ஆகிடும். ஸோ பிலையும் வந்துட்டு நம்ம வந்து x அண்ட் y எங்கெல்லாம் இருக்கோ அங்கே 0 அப்ளை பண்ணும்போது இந்த +3 மட்டும் இருக்கும். ஸோ b is equal to +3. ஸோ இதை வந்து நம்மளோட ஃபார்முலா இருக்குல்ல, d is equal to ac minus b square, அந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ a வந்து 0 கிடச்சிச்சு, பியும் சியும் 0 கிடச்சிச்சு, b மட்டும் 3 ஸ்கொயர். நம்மளுக்கு இங்கே கிடைக்கிற ஆன்சர் வந்து -9. ஸோ 0 into 0 0 -9 which is equal to -9. ஸோ d is equal to -9. ஸோ நம்மளுடைய முக்கியமான பாயிண்ட் வந்து இங்கே தான் இருக்குது. நம்ம மேக்ஸிமமாக மினிமாவாக சேடல் பாயிண்ட்டா இல்லை டெஸ்ட் ஃபெயில்ஸான்னு பார்ப்போம். d is equal to 0னா டெஸ்ட் ஃபெயில்ஸ். d வந்து எப்போவுமே பாசிட்டிவாக வந்தால் தான் அதில் மேக்ஸிமாவாக மினிமாவான்னு நம்ம சொல்ல முடியும். சப்போஸ் d நெகட்டிவாக வந்துடுச்சுன்னா அது சேடல் பாயிண்ட். ஸோ இந்த இடத்துல d வந்து less than 0, தட் இஸ் நெகட்டிவ். ஸோ இங்கே சேடல் பாயிண்ட் 0,0ங்கிற இடத்துல நம்மளுக்கு சேடல் பாயிண்ட்டாக தான் இருக்குது d. ஸோ அடுத்தது கிரிட்டிக்கல் பாயிண்ட்டை நம்ம அப்ளை பண்ணுறோம். இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்டை நீங்கள் அதே மாதிரி a, c அண்ட் பியில் அப்ளை பண்ணிவிட்டு நம்மளுக்கு கண்டுபிடிச்சோன்னா a is equal to 1, c is equal to 4, b is equal to -1 கிடைக்குது. அதை கொண்டு வந்து d is equal to AC minus B ஸ்கொயரில் அப்ளை பண்ணுறோம். அப்போ 1 into 4 1 into 4 minus 1 the whole square which is equal to 3. இந்த இடத்துல நம்மளுக்கு D வந்து பாசிட்டிவாக கிடச்சிருக்கு. இந்த இடத்துல D வந்து பாசிட்டிவாக கிடச்சிருக்கு. ஸோ D பாசிட்டிவாக கிடச்சிச்சுன்னா நம்ம மேக்ஸிமாவாக மினிமாவான்னு பார்க்கலாம். எப்படின்னா D பாசிட்டிவாக கிடச்சிச்சு, 3 is greater than 0. A and C நம்ம அப்போ பார்க்கணும். மேக்ஸிமாவாக மினிமாவான்னு நம்ம ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு A and C பார்க்கணும். Aயும் பாசிட்டிவ், Cயும் பாசிட்டிவ். ஸோ எல்லாமே இந்த இடத்துல பாசிட்டிவ். ஸோ மூணுமே பாசிட்டிவாக இருக்கிறதுனால இங்கே லோக்கல் மினிமா. ஸோ லோக்கல் மினிமா எக்ஸிட் ஆகிற இடம் வந்து கிரிட்டிக்கல் பாயிண்ட் -1,1/2. ஓகேவா? இப்போ 2 செட் ஆஃப் கிரிட்டிக்கல் பாயிண்ட் பார்த்தோம். ஒரு செட்டில் வந்து சேடல் பாயிண்ட் கிடச்சிச்சு, இன்னொரு செட்டில் மினிமா கிடச்சிச்சு. இப்போ அடுத்த 2 செட் ஆஃப் கிரிட்டிக்கல் பாயிண்ட்டை பார்க்க போகிறோம். இப்போ ஃபார் கிரிட்டிக்கல் பாயிண்ட் -3,0க்கு நம்ம போக போகிறோம். அதே A, C அண்ட் B இந்த 3 ஈக்குவேஷனில் நம்ம -3ஐயும் 0வையும் அப்ளை பண்ணி கொண்டு வந்தால் நம்மளுக்கு கிடைக்கிறது வந்துட்டு A is equal to 0, C is equal to -12, B is equal to -3. ஸோ A is equal to 0, B is equal to -3, C is equal to 12, B is equal to -3. இதை வந்து இந்த இடத்துல அப்ளை பண்ணுறோம். ஸோ 0 into 12 -3 of whole square. அப்போ நம்மளுக்கு கிடைக்கிற D வேல்யூ -9. எகெயின் D வந்து நெகட்டிவில் கிடச்சிருக்கு. ஸோ D நெகட்டிவில் கிடச்சா சேடல் பாயிண்ட் அட் இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட் -3,0ங்கிற கிரிட்டிக்கல் பாயிண்டில் நம்மளுக்கு சேடல் பாயிண்ட் தான் எக்ஸிட் ஆகிருக்கு. அடுத்தது fourth set of critical point பார்க்க போகிறோம். இந்த fourth set of critical pointல நம்மளுக்கு 0,3/2 அப்படிங்கிற critical point கிடச்சிச்சு. அந்த critical pointை நம்ம அதே A, C and Bல அப்ளை பண்ணுறோம். ஸோ அப்போ அப்ளை பண்ணும்போது A is equal to 3, C is equal to 0, B is equal to -3ன்னு கிடைக்குது. அப்போ D is equal to AC minus B ஸ்கொயருங்கிற ஃபார்முலாவில் நம்ம 3 into 0, A into C, 3 into 0 -3 power 2. ஓகேவா? அப்போ பண்ணும்போது இங்கே 3 into 0 0 minus of -3 the whole square is equal to 9. So 0 minus 9 is equal to -9. Again D is equal to -9. D வந்து less than 0. ஸோ இங்கேயும் சேடல் பாயிண்ட் தான் எக்ஸிட் ஆகிருக்கு அட் கிரிட்டிக்கல் பாயிண்ட் 0,3/2. ஸோ இந்த சம்மை பொறுத்தவரையும் எல்லா இடத்துலையும் 3 இடத்துல சேடல் பாயிண்ட்டும் ஒரே ஒரு இடத்துல மட்டும் லோக்கல் மினிமாவும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ 4 செட் ஆஃப் கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் வச்சு இந்த சம் வந்திருக்கிறதுனால இட்ஸ் பிரிட்டி ஒரு லென்த்தியான சம். ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் மை சேனல்.